வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. இத்தனை நாளாக கந்த புராணம் தொடர்கதைக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. இதுதான் நம்ம பார்க்க போகிற கடைசி பகுதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் புலகர் அறிவுரை. ஈசன் சந்திரனோட சாபத்தை போக்குனதுனால தக்ஷன் கோபம் அடைகிறான். பிரம்மனோ விஷ்ணு பகவானோ கூட எனக்கு அடிபணிஞ்சு நடக்கிறப்ப நான் கொடுத்த சாபத்தை சரி செய்ய இந்த ஈசன் மட்டும் எப்படி துணிஞ்சா? சபைன்னு கூட பார்க்காம அத்தனை பெரியவங்க முன்னாடி ஈசனை கண்டபடி பேசினதும் சபையில இருந்த புலகர் எழுந்து தக்ஷனுக்கு அறிவுரை சொல்றாரு. உன்னோட செல்வம், ஆட்சி எல்லாத்துக்கும் ஈசன் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் அவன் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. அவன் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்றான்? நான் ஒன்னும் சும்மா வாங்கல, கடும் தவம் புரிஞ்சு வாங்கியிருக்கேன்னு நக்கலா பேசுறான். ஆனா அதுக்கும் புலகர், ஈசன் நினைச்சா அத்தனையும் இல்லாம பண்ணிட முடியும். ஈசன் உன்னை மதிக்கலன்னு எப்படி சொல்லுவ? அவர் தான் உன் சாபத்துக்கு மதிப்பு கொடுத்து 15 நாள் அவன் கலை குன்றணும்னு சொல்லலையா? உன் சாபத்துக்கு அவரு முழு விமர்சனமா தந்தாரு. அது போதாதா? சரி, சந்திரன் யார்? உன் மருமகன் தானே. ஈசனும் உன் மருமகன் ஆக போறவர் தானே, விடு அப்படின்னு சொன்னதும் தக்ஷனோட கோவம் கொஞ்சம் தனியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் இறைவியை பிடித்த தோஷங்கள். ஒரு சமயம் கைலாயத்துல இறைவி விளையாட்டா ஈசனை பார்த்து, நீங்க உருவமற்றவர்னு சொல்றீங்க, ஆனா நீங்க எடுத்த எல்லா உருவமும் சக்தியின் அடிப்படையில தான் இருக்குது. அப்ப சக்தியாகிய என்னால தானே நீங்க உருவம் பெறுறீங்க அப்படின்னு சொல்றப்ப ஈசன் கோபம் அடைஞ்சு அவர் தான் தான் பெரியவன்னு நிரூபிக்க பல உயிர்களை அழிச்சிட்டு திரும்ப படைக்கிறாரு. அப்படி செஞ்சுட்டு தேவியை பார்த்து, பிரியே, உடல் அப்படிங்கிறது அழியக்கூடிய ஒண்ணு, அதோட சேர்ந்த உணர்வுகள் மற்றும் தீய எண்ணங்கள் அழியக்கூடிய ஒண்ணு. இதை உணர்த்த தான் நான் பல வடிவங்கள் எடுக்கிறேன். ஆனா நீ இப்ப விளையாட்டா என் சக்தியை இகழ்ந்து பேசினதுனால இத்தனை உயிர்களை நான் அழிச்சிட்டு மறுபடி படைக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால எல்லா உயிர்களும் அழிஞ்சு போன சாபம் உனக்கு தான் சேரும். அதோட விளைவா நீ இப்ப கைலாயத்தை விட்டு பிரிஞ்சு பூலோகத்துல காலந்தி நதியில ஒரு சங்கா உருவம் எடுத்து என்னை நோக்கி தவம் செய். உன்னை தக்ஷன் உரிய நேரத்துல கண்டெடுப்பான். அவன் மகளா வளர்ந்து வா. நான் உன்னை சரியான நேரத்துல வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதும் கண்ணீரோட தேவி கைலாயத்தை பிரிஞ்சு யமுனை அப்படின்னு அழைக்கப்படுற காலந்தி நதியில ஒரு சங்கா உருவம் எடுத்து ஈசனை நோக்கி தவம் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் காலந்தி நதியிலே கண்டெடுத்த குழந்தை. மாசி மகம் ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு புண்ணிய நதியில நீராடும் போது ரொம்ப நன்மை தருமா. அதனால தக்ஷன் தன் மனைவியார் குடும்பத்தோட யமுனைக்கு போய் அங்க ஸ்நானம் செஞ்சுட்டு, ஸ்நானம்னா குளிச்சுட்டு ஈசனை வழிபட்டுட்டு புறப்படும் போது திடீர்னு நதியில ஒரு தாமரை அவன் கவனத்தை இழுக்குது. அந்த தாமரைக்கு நடுவுல ஒரு வெண்ணிற சங்க பாக்குறான். அதை பாக்குறப்ப அவனுக்கு ஈசனுக்கு பூஜை செய்ய உதவும்னு தோணி அது கிட்ட போய் கையில எடுக்கிறான். உடனே சங்கு ஒரு பெண் குழந்தையா மாறுது. ஆச்சரியம் தாங்காத தக்ஷன் ஞான திருஷ்டியில ஈசனோட வரத்தால தேவி பிறந்திருக்காங்க அப்படின்னு உணர்ந்துட்டு அந்த குழந்தைய கன்னத்தோட கன்னம் வச்சு கட்டி அணைச்சி தன் மனைவி வேதவல்லி கிட்ட, பிரியே, இங்க பாரு, தேவியே நமக்கு குழந்தையா வந்திருக்காங்கன்னு சொல்லி கையில கொடுத்ததும் அவங்க மார்போட அணைக்கையில அவங்க கணங்கள்ல பால் பீரிட்டு அடிக்குதுன்னு ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதியிருக்காரு. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா அரண்மனைக்கு திரும்புறாங்க. உமா அப்படிங்கிற பேர்ல நம்மளோட தேவி அவங்க வீட்டுல அந்த அரண்மனையில ஒரு குழந்தையா வளர்ந்து வராங்க. 5 வயசுல தன் தாய் தந்தை கிட்ட வந்து ஈசனை திருமணம் செஞ்சுக்க தவம் இருக்க போறேன்னு சொன்னதும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. தக்ஷன் தவம் செய்ய மண்டபம் அமைச்சு தரான். உமாதேவியும் சில பணி பெண்களோடு தங்கியிருந்து தன் தவத்தை தொடங்குறாங்கன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் திருமணத்தில் ஒரு குழப்பம். ரொம்ப வருஷங்களா தவம் இருந்து வர உமாதேவிக்கு காட்சி கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு சிவபெருமான். ஒரு அந்தணன் ரூபம் தரிச்சு அந்த தவசாலைக்கு வராரு. பணிப்பெண்கள் யாரோ மகான்னு நினைச்சு உமாதேவி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும்
உமாதேவியை பார்த்து அந்தணன் அவர் திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேட்க, உமாதேவி சிவசிவா அப்படின்னு காதுகளை பொத்திக்கிட்டு, அவங்க ஈசனை மட்டும்தான் திருமணம் செஞ்சுப்பேன், அதுக்காக தான் தவம் இருக்கேன், என் தவத்தை பார்த்து அவர் மனசு இறங்கலைன்னா என்னோட உயிரை கூட நானே போக்கிப்பேனே தவிர அவரை தவிர வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அந்தன ரூபத்துல இருக்கிற சிவபெருமான் தன்னோட உண்மையான ரூபத்தை உமாதேவிக்கு மட்டும் காட்டுறாரு. மற்ற பணிப்பெண்களுக்கு அவர் அந்தனராக தான் தெரிகிறாரு. சிவபெருமான பார்த்த உமாதேவி கண்கள் கலங்க நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க, அவரும் நீ தவறு எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்குற பணிப்பெண்கள் அந்தணன் தான் ஏதோ மாயம் செஞ்சு உமாதேவியை மயக்கிட்டார்னு நினைச்சு இந்த விஷயம் தக்ஷன் காதுக்கு போறதுக்கு முன்னாடி நாமே சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்களே போய் சொல்லிட்டாங்க. ஞான திருஷ்டியில நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட தக்ஷன் ஈசன் தான் தன் மகளை திருமணம் செஞ்சுக்க வந்திருப்பதை உணர்ந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு. இன்னைக்கே திருமணத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு அனுப்பிட்டு திருமண ஏற்பாட்டை அந்த பக்கம் தொடங்கி வச்சுட்டு இங்க தவசாலையை நோக்கி வராரு. வந்து ஈசன் கிட்ட ஆசி வாங்கிட்டு தன்னோட கோரிக்கையை சொல்லவே ஈசனும் சம்மதிக்கிறாரு. உடனே அவங்க 3 பேரும் அரண்மனைக்கு புறப்பட்டு போறாங்க. வேதவல்லியும் மற்ற தேவர் குல பெண்களும் வந்து ஈசனை முறைப்படி வரவேற்கிறாங்க. வேதவல்லி தன் மகளை கட்டி அணைச்சு வாழ்த்து சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் திருமணத்துக்கு தயார் செய்கிறாங்க. எல்லாம் முறைப்படி நடக்க பிரம்மனும் விஷ்ணுவும் முன்னின்று திருமண சடங்குகளை சிறப்பாக நடத்தி முடிக்கிறாங்க. ஆனா திருமணம் முடிச்சு திவ்ய காட்சி கொடுத்த அடுத்த கணமே ஈசன் உமாதேவியை அங்கேயே விட்டுட்டு சட்டன்னு மறைஞ்சு போயிடுறாரு. அந்த இடத்துல பெரும் குழப்பம் நடக்குது. சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் உமாதேவி கண்கள்ல வழிகிற கண்ணீரை தொடச்சிட்டு, நீதானே இந்த அகிலத்தோட தாய், நீ இப்படி அழலாமா? உமாதேவியும் உடனே தன்னோட தவத்தை தொடங்குறாங்க. ஆனா இங்க தக்ஷனுக்கு பெரும் கோபம் உண்டாகுது. தன்னை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்ததான் ஈசன் இப்படி பண்ணிருக்கணும்னு அவர் மேல வன்மத்தை கக்குறான். ஆனா கொஞ்ச வருஷங்கள் போகுது. மறுபடி ருத்ராட்சம் அணிஞ்ச சித்தர் வடிவம் எடுத்து சிவபெருமான் உமாதேவி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. மறுபடியும் அவங்கள விளையாட்டுக்கு சீண்டிட்டு தன்னோட உண்மையான ரூபத்தை அவங்க இருக்கிற எல்லாருக்கும் ரிஷப வாகனத்துல அமர்ந்து காட்டுறாரு. உடனே உமாதேவி தன்னை ஏத்துக்க சொல்லி கண் கலங்கி நிற்க அவங்களை இழுத்து தன்னோட இடப்பக்கத்துல உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் திவ்ய காட்சி அழிச்சிட்டு தேவியோட அங்கிருந்து மறைஞ்சி கைலாயம் திரும்புறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட தக்ஷன் கோபத்துல வெடிச்சு எழுந்து, என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஈசன்? அன்னைக்கு என்னன்னா அவமானப்படுத்துறதுக்கு திருமண மண்டபத்துல இருந்து ஓடி போனான், இன்னைக்கு திருடன் போல வந்து என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான், அவனோட ஆணவத்தை அடக்குவேன் அப்படின்னு இவன் ஆணவமா பேசுறது அங்க இருக்கிற மற்றவங்களால பொறுக்கவும் முடியாம பதில் கொடுக்கவும் முடியாம அங்கிருந்து கிளம்பி போறாங்கன்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் தக்ஷனுக்கு ஏற்பட்ட அவமானம். நாளுக்கு நாள் தக்ஷனுக்கு கோபம் வளர கண்டபடி சிவனை இகழ்ந்து பேசி சிவநிந்தனை செய்யறான். தேவர்களுக்கு இது தடுக்க ஒரு யோசனை வருது. மகனையும் மருமகளையும் சந்திச்சு இவன் நேருக்கு நேரா பேசினா இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீருமே அப்படின்னு இந்த விஷயத்த முடிவு செஞ்சு பிரம்மன் தன் மகன் கிட்ட சொல்லவே தக்ஷன் அதை கேட்டுட்டு கைலாயம் போறான். ஆனா அங்க நந்தி தேவர் ஆலயத்தை காவல் புரிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா பூதப்படையினரோட, அவனை உள்ள அனுமதிக்கவே இல்லை. என் பெருமான் ஈசனை நீ இகழ்ந்து பேசி சுத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்கா பணிவா அவரை உள்ள வணங்குவ அப்படின்னா உன்னை உள்ள விடுறேன், அப்படி இல்லைன்னா இப்படியே போயிடு அப்படின்னு சொல்றாரு நந்தி பகவான். ஆனா ஆணவம் பிடிச்ச தக்ஷன் அவன் ஏன் மருமகன், அவனை நான் எதுக்காக வணங்கணும்? அவன் தான் என்ன வணங்கணும், ஏன்னா நான் தான் அவன் மாமனார், அவனை விட பெரியவன். நான் அவனோட புகழ் பரிவாரங்கள் எல்லாத்தையும் இல்லாம பண்றேன் அப்படின்னு கண்டுபடி கத்திட்டு தன் அரண்மனைக்கு திரும்ப வந்து எல்லா தேவர்களையும் அழைக்கிறான். அவங்களும் வராங்க. அவங்க கிட்ட நடந்ததை சொல்லி, இனி அந்த அகந்தையுள்ள ஈசனை யாரும் போற்றவோ துதிக்கவோ வணங்கவோ கூடாது, இதுதான் என் ஆணை, இந்த ஆணையை மீறினா கடும் தண்டனை அளிப்பேன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிற தேவர்களால என்ன பண்ண முடியும்? அந்த ஆணைய பதில் பேச முடியாம ஏத்துக்கிறாங்கன்னு
இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் தடைப்பட்ட பிரம்ம யாகம். பிரம்மன் ஒரு யாகம் நடத்த விரும்புறாரு. தக்ஷனோட கட்டளைப்படி எல்லா தேவர்களும் சிவபெருமான போற்றாமலும் துதிக்காமலும் இருந்தாங்க. ஆனா ஈசனுக்கு யாகத்துல அவிர்பாகம் கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு கைலாயத்துக்கு போய் அழைப்பு விடுக்கிறாரு பிரம்மன். ஈசனும் அவர் சார்பா நந்தி தேவர் வந்து அவிர்பாகத்தை வாங்கிப்பாருன்னு வாக்களிக்கிறாரு. யாகமும் தொடங்குது. ஆனா அங்க வந்த நந்தி தேவரை கண்டபடி இகழ்ந்து பேசினது மட்டும் இல்லாம ஈசனை ரொம்ப தரக்குறைவா பேசுறான் தக்ஷன். எல்லை மீறிய தக்ஷனோட வார்த்தைகளை பொறுக்க முடியாத நந்தி தேவர் அவனை கொல்லணும், ஆனா ஈசன் ஆணை இல்லாம அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கடும் சாபம் அளிக்கிறாரு. ஆணவம் கொண்டு பேசிய அந்த வாய் இருக்கிற தக்ஷனோட தலை இல்லாம போகும்னும் மற்ற தேவர்கள் எல்லாம் மொத்தமா உயிரிழந்து, அவங்கெல்லாம் மௌனம் காத்தாங்க இல்லையா, அதனால அவங்கெல்லாம் மொத்தமா உயிரிழந்து மறுநாள் உயிர் பெற்று சூரன் அப்படிங்கிற அசுரனால அளவற்ற காலம் துன்பத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு சாபம் அளிச்சுட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. ஈசனை அவமானப்படுத்துறது மாதிரி இந்த யாகம் நடத்தக்கூடாதுன்னு, அதே சமயத்துல ஈசனுக்கு அவிர்பாகம் அழிக்க கூடாதுன்னு தக்ஷன் சும்மா விட மாட்டான். அப்படி அழிச்சா அப்படிங்கிற காரணத்தினாலையும் பிரம்மன் அந்த யாகத்தை கைவிடுறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் ஈசனை விலக்கி தக்ஷன் செய்த வேள்வி. ரொம்ப காலமா யாகங்கள் எதுவும் நடத்தப்படல அப்படிங்கிற விஷயம் தக்ஷன் காதுக்கு வருது. அதுக்கான காரணத்தை சபையில கேட்கவே ஈசனுக்கு அவிர்பாகம் கொடுக்காம யாகம் நடத்தப்பட்டா நந்தி தேவர் சாபம்படி எல்லாரும் தலையில்லாம உயிரிழந்து போவாங்கன்னு தங்களுடைய பயத்தை தெரியப்படுத்துறாங்க. உடனே தக்ஷன் அந்த பயத்தை போக்க நானே தலைமை தாங்கி இந்த யாகத்தை நடத்த போறேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அப்பதான் நான் யாருன்னு உங்களுக்கு புரியுங்கிற வாக்கையும் கொடுக்கறான். இப்ப யாகசாலை ஒன்ன அமைக்க சொல்லி விஸ்வகர்மாவுக்கு கட்டளையிட அவனும் கங்கை கரையில கனகலம் அப்படிங்கிற இடத்துல பிரம்மாண்டமான யாகசாலை ஒண்ணு எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி அமைக்கிறான். ஈசனன் தவிர அந்த யாகத்துக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடப்படுது. எல்லா தேவர்களும் முனிவர்களும் அவங்கவங்க மனைவி குடும்பத்தினரோட அந்த யாகத்துல வந்து சேர்றாங்க. யாகம் தொடங்குறதுக்கு முன்னாடி ததிசி முனிவர் மட்டும் ஈசன் தான் பரம்பொருள், அவரை விளக்கி இந்த யாகம் நடத்துறது எவ்வளோ பெரிய மூடத்தனம்னு புரிய வைக்க முயற்சிக்கிறாரு. ஆனா தக்ஷன் கேட்பானா, அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. அதுக்கு அடுத்தடுத்து வர அத்தியாயங்கள்ல ததிசி முனிவர் ஈசனை குறிச்சு கதைகள், நடந்த சம்பவங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கூறி ஈசன் தான் பரம்பொருள் அப்படின்னு விளக்க முயற்சிக்கிறாரு. அதோட கடைசி பாகமா நம்ம அடுத்ததா பார்க்க போற அத்தியாயம் ததீசி முனிவருடைய சாபம். எவ்வளோ சொல்லியும் தக்ஷன் கேட்குற மாதிரி தெரியல. கடும் கோபம் அடைஞ்ச ஆசனத்தை விட்டு எழுந்த சாபம் அளிக்கிறாரு ததீசி முனிவர். ஏ மூடா, சிவபெருமானை விளக்கி நீ செய்யும் இந்த யாகம் பூர்த்தி அடையாமல் போகட்டும், உன்னோடு தேவர்கள் அழியட்டும் அப்படின்னு சாபம் அளிச்சுட்டு தன்னோட சிஷ்யர்கள் அவங்களோட வந்த மற்ற முனிவர்களை கூப்பிட்டுட்டு புறப்படுறாரு. அப்படின்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் அழிந்தது யாகம். ததீசி முனிவர் கோபமா போன அப்புறம் அந்த இடத்துல ஒரே கெட்ட சகுனமா இருக்குது. அதையெல்லாம் பொருட்படுத்தாத தக்ஷன் யாகத்தை தொடங்குறான். இங்கே வந்து பார்த்த நாரதர் கைலாயத்துக்கு போய் யாகத்தை பற்றி வருத்தத்தோடு தெரிவிக்கும் போது தேவிக்கு அந்த யாகத்தை பார்க்கணும்னு ஆசை வருது. ஈசன் எவ்வளோ சொன்னாலும் உமாதேவிக்கு அந்த விஷயம் புரியவே இல்லை. அந்த யாகத்தை பார்க்கணுங்கிற ஆசையில மிகுந்த கோலாகலத்தோட நல்ல எல்லாரையும் திரட்டிக்கிட்டு அந்த யாகத்துக்கு போறாங்க. ஆனா தக்ஷன் அழையா விருந்தாளியா வந்த தேவிய அவமானப்படுத்துறான். ஈசனையும் அவமதிச்சு பேசுறான். அவங்க கடும் கோபத்துல, நீங்க என்ன அவமதிச்சு என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் கணவனை அவமதிச்சிட்டீங்க. உங்களோட அகங்காரம், உங்களோட ஆணவம் இதெல்லாம் நிச்சயம் அழியும், அதனாலேயே நீங்களும் அழிவை சந்திப்பீங்க அப்படின்னு சாபம் அழிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் அடிமுடி காணா இறைவன். கோபத்தோட அங்கிருந்து கைலாயத்துக்கு வந்த தேவி ஈசன் கிட்ட அந்த யாகத்தை அழிக்கணும்னு சொல்லவே
ஆனால் ஈசனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவங்க கோவத்தில் பேசுகிறாங்களா இல்லை நிஜமாவே அழிக்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாரு. அவங்க மறுபடி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ஈசன் அவங்க நிஜமாவே அழிக்க தான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட கோபத்தின் வெளிப்பாடுலேருந்து அவர் நெற்றிக்கண் வழியா 1000 தலைகள், 3 கண்கள், வளைந்த கொடூரமான பற்கள், மண்டை ஓடுகள், எலும்புகள், அதனால ஆன மாலைகளை அணிஞ்சிருக்கிற உக்கிர சொரூபியான வீரபத்ரரை தோற்றுவிக்கிறாரு. உடனே தேவியும் தன்னோட கோபத்தின் வெளிப்பாடா 1000 தலைகள், 2000 கைகள் உள்ள பத்ரகாளிய தோற்றுவிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து ஈசன், யாகத்துக்கு போங்க, தக்ஷன் கிட்ட என்னோட அவர்பாகத்தை கேளுங்க, கொடுத்தா அமைதியா திரும்ப வாங்கிட்டு வந்துருங்க, கொடுக்கல அப்படின்னா வேதத்துக்கு புறம்பா நடக்கிற இந்த யாகத்தை அழிச்சிட்டு தக்ஷனோட தலையை வெட்டி போட்டுட்டு மற்ற எல்லாரையும் கொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க வரேன்னு சொல்றாரு ஈசன். வீரபத்ரரும் பத்ரகாளியும் தேவி கிட்டையும் ஈசன் கிட்டையும் உத்தரவு வாங்கிட்டு யாகத்துக்கு போய் ஈசனுக்கான அவிர்பாகத்தை கேட்கிறாங்க. கொடுப்பானா தக்ஷன்? அதை பார்த்து விஷ்ணு பகவானும் பிரம்மனும் மற்ற எல்லா தேவர்களும் அமைதியா இருக்கிறத பார்க்குற வீரபத்ரரும் பத்ரகாளிக்கும் பெரும் கோபம் அடைஞ்சு எல்லா தேவ மாதர்கள், அப்படியே எல்லா தேவர்களையும் தேவ மாதர்களையும் இவங்க 2 பேரும் அடிச்சு கொள்றாங்க. இறுதியா தக்ஷனோட தலையையும் வெட்டி சாய்க்கிறாங்க. இப்ப ஈசனும் தேவியும் சொன்னபடியே அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஆனா அங்க எழுந்து கிடக்கிறவங்கள பாக்குறப்ப தேவியோட மனசெல்லாம் வலிக்குது. தேவி ஈசனை பார்த்து, சுவாமி, இவங்க எல்லாரோட இறப்பும் என் கோபம் காரணமாதான் அப்படின்னு உலகம் பழி பேசும். யாரும் இவங்க உங்களை இகழ்ந்து பேசினாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுங்கன்னு வேண்டுறாங்க. ஈசனும் வீரபத்ரரை பார்க்க அவரும் எல்லாரையும் உயிர் தழ வைக்கிறாரு. எல்லாரும் ஈசன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அவரும் மன்னிக்கிறாரு. ஆனா தக்ஷன் மட்டும் இன்னும் எந்திரிக்கல. அவன் உயிரற்ற தலை இல்லாத உடலை ஈசன் எடுத்துட்டு வர சொல்றாரு. அவன் உடம்புல செத்து கிடக்கிற ஆட்டோட தலையை பொருத்த சொல்றாரு. அப்படி பொருத்தினதும் அவனும் உயிரோடு எழுந்து நிக்கிறான். இப்ப அவனும் எல்லா தவறையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்க அவனையும் மன்னிச்சுட்டு ஈசனும் தேவியும் கைலாயத்துக்கு திரும்புறாங்க. அவனை பழையபடி ஆட்சி செய்ய ஈசன் அனுமதிக்க அவனும் நல் முறையில ஈசனோட ஆசிர்வாதத்தால ஈசனை மதிச்சு ஆட்டுத்தலையோட ஆட்சி புரியிறான் நல்லபடியா அப்படின்னு தேவகுரு பிரகஸ்பதி தக்ஷனோட கதையை ஜெயந்தனுக்கு சொல்லி முடிக்கிறாரு. இந்த அன்பான ஈசனோட கருணையை எண்ணி எண்ணி ஜெயந்தனும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த அத்தியாயம் முடியுது. இதான் நம்ம பார்க்க போற அத்தியாயம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள். கிளை கதைகள் நிறைய இருக்கிற காரணத்தினால நான் வெறும் விரதங்களை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல் விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் முருக கடவுளுக்கு உகந்த நாள்னு சொல்றாங்க முனிவர்கள். அப்புறம் 12 ஆண்டுகள் கார்த்திகை மாசம் மட்டும் முழுசா விரதம் வைக்கிறது நல்லது. அடுத்ததா ஒவ்வொரு மாசமும் வர பரணி நட்சத்திரத்துல தொடங்கி மறுநாள் வர கார்த்திகை நட்சத்திரம் வரை முருகனுக்கு விரதம் வைக்கலாம். எல்லாரும் இருக்கிற மகா கந்த சஷ்டி விரதம் வைக்கலாம். தைப்பூசம் விரதம் வைக்கலாம் எல்லா ஆண்டுகளும். இப்படி விரதங்களோட இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் வீரபாகு தேவர் பெற்ற சாபம். ஒரு முறை முசுகுந்தர் 12 வருஷம் கடும் தவம் இருந்து உலகாலும் பதவி வேணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்க அவரும் அதை அருள்றாரு. வீரபாகு தேவரையும் மற்ற சகோதரர்களையும் அவருக்கு சேவை செய்ய வேணும்னு சொன்னப்ப மானுடனுக்கு நான் எப்படி சேவை செய்யறது அப்படின்னு அவர் மறுக்க முருகப்பெருமானுக்கு சரியான கோவம். அவர் கோவம் புரிஞ்சு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வீரபாகு தேவரும் மற்ற சகோதரர்களும் முசுகுந்தருக்கு சேவை காலம் முடிச்சுட்டு கடும் தவம் புரிஞ்சாதான் மீண்டும் அவரை அடைய முடியும்னு சகோதரர்களுக்கு சாபம் அளிச்சிடுறாரு. அவங்களும் அதை ஆணையா ஏற்று சேவை புரியுறாங்க. தேவலோகத்துல இருக்க ரம்பைகள்லாம் பூலோகத்துல பிறக்கிறாங்க. வீரபாகு தேவர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் முசுகுந்த சக்கரவர்த்தி உயரிய பதவியெல்லாம் கொடுத்துட்டு பூலோகத்துல பிறந்த ரம்பைகளை அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. வீரபாகு தேவருக்கு சித்திரவல்லி அப்படின்னு ஒரு மகள் பிறக்கிறாங்க. அந்த சித்திரவல்லியை தான் முசுகுந்த சக்கரவர்த்தி திருமணம் செஞ்சுக்கிறாரு. இப்ப
சித்திரவல்லிக்கும் முசுக்குந்தருக்கும் அக்னிவர்மன் அப்படிங்கிற புதல்வன் பிறக்கிறான்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் வள்ளியை மணந்த வேலவன். தொண்டை நாட்டில் மேல்பாடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் வள்ளிமலை அப்படிங்கிற மலை இருக்குது. அந்த மலையோட அடிவாரத்தில் உள்ள சிற்றூரில் நம்பி அப்படிங்கிற வேடுவ தலைவன் ரொம்ப காலமாக தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஈசன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் சிவமுனிவர் ஒருத்தர் அந்த இடத்துல தவத்தில் இருந்தார். அங்கே ஒரு அழகான பெண்மான்னு பார்க்குறாரு. அவருக்கு மோகம் தோன்றவே அந்த பார்வையின் சக்தியிலேயே சுந்தரவல்லி அப்படிங்கிற குழந்தை மானோட வயிற்றில் கருவாக உருவாகுது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் சக்கரவல்லி கிழங்கு தோண்டி எடுக்கிற குழியில அந்த குழந்தைய மான் ஈன்றெடுக்குது. மனித குழந்தைய பார்த்த மான் பயந்து ஓடுது. பசியில அழற குழந்தைய அந்த வழியா தன் மனைவியோட போற வேடக்குல நம்பிராஜன் பார்க்கறான். ஈசன் தான் தன் வேண்டுதலை நிறைவேற்ற குழந்தை கொடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு குழந்தைய வாரி எடுத்து முத்தமிட்டு தன் மனைவி கிட்ட கொடுக்கறான். அப்படி கொடுத்ததும் அவங்க மார்பகங்கள்ல பால் சுரக்குது. குழந்தை பால் கொடுத்துட்டு குழந்தைய சமாதானம் செஞ்சுட்டு அரண்மனைக்கு எல்லாரும் திரும்புறாங்க. வள்ளிக்கு 12 வயசு ஆகுது. உடனே அவங்க குல வழக்கப்படி திணைப்புணத்துல காவல் இருக்க வைக்கிறாங்க. வள்ளியும் தன்னோட தோழிகளோட மிருகங்கள் கிட்ட இருந்து விளைச்சல் நிலத்தை பாதுகாத்துட்டு வராங்க. அப்ப வள்ளிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின் பொருட்டா அவங்கள திருமணம் செஞ்சுக்க வள்ளிமலைக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு வேடன் போல உருக்கொண்டு முருகப்பெருமான் வந்து தனிமையில இருக்கிற வள்ளி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள படை பரிவாரங்களோட நம்பிராஜன் அந்த வழியா வர அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு முருகப்பெருமான் வேங்கை மரமா உருமாறி நிக்க நம்பிராஜனும் எப்பவும் போல வள்ளி அம்மை கிட்ட நலம் விசாரிச்சு கிளம்பிடுறாரு. திரும்ப முருகப்பெருமான் வேங்கை மரம் உருவத்துல இருந்து வேடனா மாறி வள்ளி கிட்ட பேச தொடங்குறாரு. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு அவங்க கூட வந்துட்டா நல்லா பாத்துக்கிறன்னு சொல்றாரு. ஆனா வள்ளி அம்மைக்கு வந்திருக்கிறது முருகப்பெருமான்னு தெரியாம, இங்க பாருங்க, நான் தலைவரோட பொண்ணு, எனக்குன்னு கட்டுப்பாடுகள் இருக்கு, என்னை தப்பான வழியில அழைக்கணும்னு நினைக்காதீங்க, என் குணம் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்பிராஜன் அந்த இடத்துக்கு திரும்ப வராரு. உடனே ஒரு சிவனடியார் பெரிய முனிவர் போல தன் தோற்றத்தை முருகப்பெருமான் மாத்திக்கிட்டு நம்பிராஜன் வர வழியில போய் அவரை ஆசீர்வாதம் பண்றாரு. நம்பிராஜனும் உடனே சிவனடியாரை பார்த்து, என்ன சாமி இந்த பக்கம்னு கேட்க, நான் இங்க புனித நீரில் நீராடி புண்ணியம் தேட வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப என் மகளுக்கு துணையா இங்க அவளோடையே இருங்களேன், அவளும் எல்லா பணிவிடையும் உங்களுக்கு பண்ணுவான்னு சொல்றாரு. அப்புறம் அவர் அங்க கொண்டு வந்து விட்டுட்டு வள்ளி அம்மைய பார்த்து இவரை கொஞ்சம் கவனிச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. முதல்ல பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்குறாரு. உடனே வள்ளி அம்மையும் தினைமாவும் தேனும் கலந்து எடுத்துட்டு வந்து தராங்க. சாப்பிட்றாரு நல்லா. உடனே சாப்பிட்டுட்டு புண்ணிய நதியில நீராடணும்னு கேட்கவும் அதை கேட்டு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. காட்டு வழியில அந்த பாதையில வள்ளி முருக கடவுளை அழைச்சிட்டு போறாங்க. நதியில அவர் நீராடி முடிக்கிறாரு. வெளியே வந்து வள்ளி கிட்ட, பெண்ணே, என் மோகத்தை எப்போது தீர்ப்பாய் அப்படின்னு கேட்கவும் பதறிட்டாங்க வள்ளியம்மை. சிவனடியார் பேசுற பேச்சா இது, அடடா அப்படின்னு அருவரப்படைஞ்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. நடந்து ரொம்ப தூரம் போயிடுறாங்க. உடனே முருகப்பெருமான் தன் அண்ணன் கணேசன் கிட்ட உதவி கேட்க அவரு யானையா உருமாறி வள்ளி போற வழியில குறுக்க வந்து பயமுறுத்தி துரத்த அவங்க சிவனடியார ஓடி வந்து பயத்துல கட்டிப்பிடிக்க காப்பாத்த சொல்லி கேட்க முருகப்பெருமானும் அண்ணனுக்கு நன்றி சொல்லி அனுப்புறாரு. பின்னர் தன்னோட உண்மையான சொரூபத்தை வள்ளியம்மைக்கு காட்டி தன்னோட முன் ஜென்மத்துல அவ தவம் இருந்து முருகப்பெருமான கணவனா அடையணும்னு கொண்ட ஆசையை நிறைவேற்ற வந்திருப்பதாகவும் சீக்கிரம் அவரை வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு வாக்களிச்சுட்டு அந்த இடத்துல அவரே கொண்டு போய் அவளை அழைச்சு கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து மறையிறாரு. அப்புறம் வள்ளி அரண்மனைக்கு திரும்புறாங்க. ஆனா அவங்க முருகப்பெருமானை நினைச்சு உருகி உடல் இழைக்குது. இது புரியாத நம்பிராஜன் ஏதோ பூசாரியெல்லாம் கூட்டிட்டு வந்து மந்திரிக்கிறாரு. ஒரு நாள் முருகப்பெருமான் வள்ளியை தேடி வந்ததும் வள்ளி இப்போவே அவங்கள அழைச்சிட்டு போக சொல்லி வேண்ட அவரும் அவங்கள தணிகை மலைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அவங்க காதல் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வீட்டுல பொண்ணை காணும்னு
யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு முடிவு செஞ்ச நம்பிராஜன் அவங்களோட ஆட்களை கூட்டிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியா தணிகை மலைக்கு வராங்க. இவங்க 2 பேரும் காதல் பண்றதை பார்த்து கூட வந்தவங்களெல்லாம் முருகப்பெருமான் மேல அம்பெய்றாங்க. அந்த அம்பெல்லாம் பார்த்தா அவரோட காலில் பூஜிக்க ஆரம்பிச்சிருது. பக்கத்துல இருந்த சேவலை கத்த சொல்லி ஆணையிடுறாரு முருகப்பெருமான். அது கத்துற சத்தம் கேட்டு பயந்து விழுந்து எல்லாரும் இறந்து போறாங்க. உடனே நாரதர் அங்க தோன்றி பெத்த அப்பாவையும் உடன் வந்தவங்களையும் கொன்னுட்டு வள்ளியை கூட்டிட்டு போறது முறையில்லைன்னு எடுத்து சொல்றாரு. உடனே முருகப்பெருமான் வள்ளியம்மை கையாலேயே அவங்களுக்கு உயிர் கொடுக்கற மாதிரி செய்யறாரு. இழந்ததும் அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரியுது. நம்பிராஜன் முருகப்பெருமானை வேண்டி முறைப்படி திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு வென்றாரு. முருகப்பெருமானும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. தன்னோட கிராமத்துக்கு நம்பிராஜன் அவரை அழைச்சிட்டு போய் நாரதர் தலைமையில திருமணம் கோலாகலமா நடக்குது. தேவர்கள் வானத்திலிருந்து பூமாரி பொழிகிறாங்க. அப்புறம் தணிகை மலைக்கு வள்ளி அம்மைய அழைச்சிட்டு போறாரு. அங்க கொஞ்ச நாட்கள் வாழ்றாரு. அப்புறம் 2 பேரும் தெய்வானை அம்மை இருக்கிற கந்தபுரம் போறாங்க. தெய்வானை அம்மை அவங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. வள்ளி அம்மையை தெய்வானை அம்மைக்கு அறிமுகப்படுத்திட்டு, நீங்க 2 பேரும் முன் ஜென்மத்துல விஷ்ணு பகவானுக்கு மகளா பிறந்து என்ன மணக்கணும்னு தவம் இருந்தீங்க. உங்களை மறுபிறவி எடுக்க சொல்லியிருந்தேன். தக்க சமயத்துல வந்து மனம் செஞ்சுப்பேன்னு சொல்லியிருந்தேன். சொன்னபடி இப்ப செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆனந்தத்துல தெய்வானை அம்மை தன் சகோதரிய கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கிறாங்க. பிறகு 2 பேரையும் அணைச்சபடி அவங்க உள்ள அரண்மனைக்குள்ள நுழையிறாங்க. மலரும் மனமும் போல இருவரும் பெருமானிடம் ஒன்றியிருந்து அடியவர்களான நமக்கு எக்காலமும் அருள் பாலித்து வராங்க அப்படின்னு இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்ததா நம்ம கந்த புராணத்தோட கடைசி அத்தியாயம் கனகாபிஷேகம். இந்த கந்த புராணத்தை, அதாவது நம்ம இவ்வளோ நாட்களாக கேட்டுட்டு வந்தோம் இல்லையா, இந்த கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்கே அரங்கத்தில் உள்ள எல்லாருக்கும் பாடி முடிக்க எல்லாரும் ஆனந்த கண்ணீரில் மிதக்க பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து அவர் பாதத்தில் கொட்டுறாங்க. பின்ன அவர் யாரெல்லாம் இகழ்ந்து பேசினாங்களோ அவங்களே தோள்களில் சுமந்து வந்து இறைவன் சன்னதியில் அவரை விடுறாங்க. அவரும் நெடுஞ்சான் கிடாயாய் விழுந்து எம்பெருமானு வணங்குறாரு. பக்தி வெள்ளம் பெருக ஆலயமணி நெடுநேரம் ஒழிச்சு ஊரெல்லாம் பக்தி வெள்ளம் மூழ்க எல்லாரோட உள்ளங்கள்லையும் மகிழ்ச்சி நிறையுது அப்படின்னு கந்த புராணம் நிறைவடையுது. முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம். இத்தனை நாளா பொறுமையா நம்ம கந்தனோட புராணத்தை கேட்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. சுபம்.